Institutions for having me today. Thank you, Louis, for making this happen. Actually, அந்த ஃபோட்டோ தான் பார்த்தேன் 2022ல அந்த ஃபோட்டோ I was there in Salem சிஎஸ்கே அகாடமி 2022 செகண்ட் அப்படின்னு இப்போ தான் சொன்னார் லூயி. ஹேட்ஸ் ஆஃப் வெல் டன் கைஸ், சிஎஸ்கே அகாடமி இது 12th சென்டர் அப்படின்னு இப்போ தான் சொன்னாங்க. ஸோ வெரி வெல் டன். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரோல் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி அகாடமிஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு வளர்ந்துட்டு வருது சிஎஸ்கே அகாடமி. ஸோ வெல் டன் கைஸ், கிரேட் ஜாப் லூயி. ஐ திங்க் சிஎஸ்கே பற்றி சொல்லணும்னா, சிஎஸ்கேன்றது எனக்கு வந்து நான் எப்போதுமே சிஎஸ்கே வந்து ஒரு டீமோ இல்லை ஒரு ஆஃபீஸோ ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி பார்க்குறது. நான் எப்போதுமே அதை பார்த்தது ஒரு குடும்பமாக நான் பார்த்துருக்கேன். ஸோ சிஎஸ்கேன்றது ஒரு ஃபேமிலி. ஸோ இந்த கிட்ஸ் யூஆர் பார்ட் ஆஃப் சிஎஸ்கே அகாடமி, வெல்கம் டு த ஃபேமிலி அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பெஸ்ட் பிளேஸ் டு பி, பெஸ்ட் டீம் ஐ ஹவ் பீன் இன்வால்வ் வித். ரொம்ப நல்ல மக்கள், கிரிக்கெட் தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க. ஐ திங்க் ரொம்ப வருஷமாக இப்போ சிஎஸ்கேயோட பேரண்ட் கம்பெனி இந்தியா சிமெண்ட்ஸ் 1960s ஐ திங்க் ப்ராபப்ளி கிரிக்கெட் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கிரிக்கெட்னா என்ன, கிரிக்கெட்டில் எப்படி ஒரு பிளேயர் உருவாகணும், என்ன ஃபெசிலிட்டிஸ் தேவை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோச்சஸ், ட்ரைனிங் மெத்தடாலஜி எல்லாமே ஐ திங்க் தெரிஞ்சவங்க, கிரிக்கெட் தெரிஞ்சவங்க. தட் இஸ் ரீசன் ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ஃப்ரான்ச்சைசி 5 டைம் டைட்டில் வின்னர்ஸ், சாம்பியன் சைட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் இன் த வேர்ல்டு. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற மக்கள் ஐ திங்க் தே நோ கிரிக்கெட், தே நோ த கேம், தே நோ வாட் இட் டேக்ஸ். ஸோ யூ வாண்ட் டு பி இன்வால்வ் இன் கிரிக்கெட், ஐ திங்க் சிஎஸ்கே அகாடமி இஸ் த பெஸ்ட் பிளேஸ் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எனக்கு ஒரு ஸ்லைட் பொறாம தான், நான் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டராக இருக்கும்போது சிஎஸ்கே அகாடமி இல்லையா அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன ஒரு பொறாமை. பட் தென் ஹேட்ஸ் ஆஃப், வெல் டன், ஆல் தி பெஸ்ட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. அதை தொடங்கி வைக்கிறதுல எனக்கு இதுவுமே ஒரு ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம். 12வது சிஎஸ்கே அகாடமி தமிழ்நாடுல இருக்கிற ஒரு ஊர்லேயும் முடுக்கில் இருக்கிற ஒளிஞ்சிருக்கிற ஒரு டேலண்ட்ஸு, திறமைகளை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல ஃபெசிலிட்டிஸ், நல்ல கோச்சஸ் எல்லாமே அமைச்சு தராங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஒரு பிராண்டோட இன்வால்வ்டாக இருக்கிறது இந்த கிட்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூடி விரைவிலேயே இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வர்றதுனால மதுரையிலேருந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டர் மிகவும் வளர்ந்து அடுத்தது சிஎஸ்கேக்கே விளையாடி, ஐபிஎல் விளையாடி, அடுத்த லெவல் இந்தியாவுக்கும் விளையாடினா அதுதான் ஒரு உண்மையான வெற்றி. அந்த நாள் இன்னும் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நல்லாருக்கு இந்திய அணிகளுக்கு இடம் கிடைக்காமே இருக்கு, தமிழர்களுக்கு இடம் கிடைக்காம இருக்கு. அதை பற்றி உழைப்பு தாங்க ஒரே ஒரு விஷயம். ஐ திங்க் நீங்கள் உங்க கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே ஒரே பதில் எனக்கு தெரிஞ்சு உழைப்பே உயர்வு. ஐ திங்க் நான் வளர்ந்தது சின்ன வயசுலேருந்து விளையாடி எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே கற்றுக் கொடுத்தது இந்த கிரிக்கெட் தான். ஐ திங்க் நீங்கள் ஒரு ஸ்போர்ட் எடுத்துட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் வேல்யூஸ் அப்படின்றது டெஃபினட்டாக ஆட்டோமேட்டிக்காக வரும். வெற்றி தோல்வி அதை எப்படி நீங்கள் சமமாக வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிறீங்க, வளர்றீங்க,
அப்படின்றது தான் நான் எப்போதுமே வந்து கோச்சிங்லேயும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். வாழ்க்கையில் செட்பேக் அப்படின்றதே கிடையாது, ஃபீட்பேக் அப்படி தான். ஃபெயிலியர்னா அதுலேருந்து ஃபீட்பேக் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டே இருங்க. நல்லது நடந்ததுன்னா ஓகே, அதில் என்ன பண்ணீங்களோ அதையே திருப்பி பண்ணுங்க. ஃபெயிலியர் நடந்ததுன்னா ஃபீட்பேக் எடுத்துட்டு முன்னேறுங்க. அதுதான், அவ்வளோதான். அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஐ திங்க் கிரிக்கெட் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேங்க. ஐ திங்க் நீங்கள் எத்தனையுமே வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஃபுல் கமிட்மெண்ட் தேவை அண்ட் உழைப்பு டெஃபினட்டாக தேவை. உழைப்பே உயரும். அதுக்கு என்ன இப்போ அதனால ஒன்றும் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் மக்கள் நிறையா T20 தான் விரும்புகிறாங்க, நிறையா பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது T20 இந்தியாவுக்கே பார்த்தீங்கன்னா T20 ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் இன்னும் கூட நிறையா பிடிச்சிருக்கு. மக்கள் வந்து ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குற பொறுமை இருக்குது. அவங்க அதை நிறையா வரவேற்கிறாங்க. பட் இந்தியா பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மோர் அண்ட் மோர் T20 கிரிக்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா மக்களுக்கு தான் நம்ம நான் எதுவும் சொல்றது, நீங்கள் சொல்கிறதா மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க, நிறையா பார்க்குறாங்க. ஈவினிங் 7 மணிக்கு வந்து டிவியை பார்த்து போட்டு ஒரு மேட்சை பார்க்க முடியுது. 10 மணிக்குள்ளே முடிஞ்சது. ஒரு டெஸ்ட் மேட்ச் நடுவில் மண்டே அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 9லேருந்து 5 மணி யாருக்கு நேரம் போய் பார்க்குறது? இதுதான் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வேற எந்த ரீசனும் இல்லை. ஸ்பான்சர்ஸ் நிறையா வராங்க, விரும்புகிறாங்க. கிரிக்கெட்டுன்றது ஒரு இண்டஸ்ட்ரி. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து அது ஒரு நிறையா பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு தருது. நிறையா கமர்ஷியலாக உள்ள வர அது ஒரு இண்டஸ்ட்ரி ஆகிட்டு வருது. ஸோ இண்டஸ்ட்ரி எங்கே கமர்ஷியலாக வயபிளாக இருக்கோ அங்கே தான் அதுதான் பண்ணுறாங்க. ஸோ T20 கிரிக்கெட்டுன்றது அதுவும் ஒரு ஃபார்மேட் தான். ஒரு ஃபார்மேட்டுக்கு அதிகாரம் கிடைக்கும் போது ஒரு ஃபார்மேட் கொஞ்சம் பேக் சீட் வாங்குது, டெஸ்ட் கிரிக்கெட் வாங்குது. பட் உலகம் நம்மளை சுற்றி மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் கிரிக்கெட்டும் மாறிட்டு இருக்கு.